இப்போ இது நம்ம அவங்களுக்கு பண்ணுறது. இது என் ஒய்ஃப்க்கு எடுத்தது. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குங்களா? என் ஒய்ஃபோட கூட ஒர்க் பண்ணுறவங்க கொஞ்சம் என் ஒய்ஃப்க்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ பொண்ணுன்னு கூப்பிடுறது யார் அப்படிங்கிறது என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். என் ஒய்ஃபை தான் நான் அப்படி கூப்பிடுவேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் இருக்கு பாருங்கள். இன்றைக்கி தான் இந்த புடவை டெலிவரி ஆச்சு. இந்த புடவை வந்து என்னுடைய ஒய்ஃபுக்கு பர்த்டேக்கு வந்து நான் எடுத்து கொடுத்தேன். என் ஒய்ஃபுக்கு நான் பர்த்டேக்கு எடுக்கிறப்போ என்கிட்ட காசே இல்லை, கிரெடிட் கார்டில் தான் போட்டு எடுத்தேன். இந்த புடவை வந்து ஒருத்தருக்கு நான் கிஃப்ட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு தெரியும், என் ஒய்ஃபோட கூட ஒர்க் பண்ணுறவங்க கொஞ்சம் என் ஒய்ஃபுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ரொம்ப, ஏன்னா நாங்கள் வந்து பெருசாக லோன் கட்டுறதுக்கே ஒய்ஃப் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 20,000 ரூபா நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் செலவு பண்ணோம். அப்படிங்கிற விஷயம் நிறையா என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அப்பப்போ இந்த மாதிரி 8,000 10,000 லோன் கட்டணும். அந்த நேரத்துக்கெல்லாம் வந்து சம்பளம் வர்றதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னா இவங்க கொஞ்சம் ஒய்ஃபுங்க கஷ்டப்படுறதுனால கொஞ்சம் கொடுத்து என் ஒய்ஃபுக்கு கொடுக்க வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த புடவை வந்து நான் பர்த்டேவுக்கு என் ஒய்ஃப்க்கு எடுத்து கொடுத்ததை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கிறப்போ அவங்களும் இது நல்லா இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு பர்த்டே வரப்போகுது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த புடவை வேணும்னு சொல்லிட்டு போனப்போ உடனே அந்த புடவை ஸ்டாக்லாம் போயிடுச்சு பாருங்களேன். 2 முறை வாங்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட்டு 23 இன்றைக்கி நான் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி தான் டெலிவரி ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 1,500 ரூபா, 1,499 ரூபா. என் ஒய்ஃப்க்கு நான் வாங்குறப்போ காசு எங்கிட்ட இல்லாமல் கிரெடிட் கார்டில் போட்டு வாங்கினேன். ஆனால் இப்போ இவங்களுக்கு ஆர்டர் போடுறப்போ என் ஒய்ஃப் காசு கொடுத்துட்டாங்க. ஃபுல்லாகவே கொடுத்து வாங்கிட்டோம். இது வந்து உங்களுக்கு நான் உடச்சி காட்ட போகிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த புடவை. எனக்கு பர்த்டேக்கு இதே தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்கும். இந்த கலரில், இதில் ஏதோ ஒரு கலரில், இது என்ன கலரு, பிங்க்கா? இந்த பிங்க் கலரில் வந்து ப்ளவுஸ் எடுத்து போட்டால் சூப்பராக இருக்கும். அதான் இப்போ நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். இதனுடைய விலை வந்து 6,000 சில்லரை அப்படி எழுதியிருக்காங்க. பொண்ணு பொண்ணு இப்போ பொண்ணுன்னு கூப்பிடுறது யார் அப்படிங்கிறது என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். என் ஒய்ஃபை தான் நான் அப்படி கூப்பிடுவேன், பொண்ணு அப்படின்ட்டு. ஏன்னா என் ஒய்ஃப்க்கு எடுத்து கொடுத்து போடுவேன். இந்த முந்தி அழகாக இருக்கு இல்லைங்களா? அப்படிமா இதில் ப்ளவுஸ் எதுமா? அப்போ இது கூட எங்கிட்ட விட்டுட்டேன். இந்த புடவையெல்லாம் எனக்கு பிடிக்கவே தெரிய மாட்டேங்குது. எதுமா ப்ளவுஸு? பேசு. எதுமா ப்ளவுஸ்? இதுவா ப்ளவுஸு? இந்த ப்ளவுஸா? இது ப்ளவுஸுங்க. ஆனால் இந்த ப்ளவுஸ் வந்து தைச்சி போட்டால் நல்லா இருக்காது. இங்கே வந்து முந்தி இது கொஞ்சம் புதுசாக இருக்குதா? இல்லை, இது இந்த பக்கம் இருக்கு. இந்த கலரில் இதில் ஏதாவது ஒரு கலர் எடுத்து போட்டால் சூப்பராக இருக்கும். இது வந்து ஒயிட் கலர்லாம் கிடையாதுங்க, கொஞ்சம் சந்தன கலர் மாதிரி இருக்குது. கட்டுறக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக எம்ப்ராய்டிங். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இருங்க, பின்னாடி நான் காட்டுறேன். இது ஃபுல்லாக எம்ப்ராய்டிங். இது பின்னாடி பக்கம், இது முன்னாடி பக்கம். அப்படியே மடிச்சிடலாம். மாற்றி கொடுத்துட்டேம்மா. ஒன்று தப்பாக கொடுத்துட்டேன், நீ தான் திருப்பிக்கணும். ஏதாவது டேமேஜ் இது இருக்குதுன்னு இரு. இது வந்து இது நம்ம கீழே வருமா? முந்தி பக்கத்தில் வராது. முந்தி இது இப்படி புடவை ஃபுல்லாக இப்படி இருக்கும். ஓகே, இது வந்து நம்ம அவங்களுக்கு
கிஃப்டாக பண்ண போகிறோம். அவங்க பர்த்டேவுக்கு கிஃப்டாக பண்ண போகிறோம். இந்த புடவை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். இது என்னுடைய ஒய்ஃப்க்கு நான் எடுத்து கொடுத்தேன். அந்த புடவை இருக்குமாம்மா பொண்ணு? அதை எடுத்துகிட்டு இப்போ என் ஒய்ஃப்க்கு எடுத்துருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது தேடி எடுக்கிற கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால் அது இப்போ இடையில ஆட் பண்ணுறேன். இப்போ இது நம்ம அவங்களுக்கு பண்ணுறது, இது என் ஒய்ஃப்க்கு எடுத்தது. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குங்களா? இது ரொம்ப சூப்பராக இருக்குது. கட்டினா அவ்வளோ அழகாக இருக்கும். இது அவங்களுக்கு பர்த்டேவுக்கு நம்ம கிஃப்ட் பண்ண போகிறோம். இந்த புடவை பற்றி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.